நாள் ஜூலை 6ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 22ஆம் திருநாள். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, பிரதமை திதி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், ஜேஷ்டா நட்சத்திரம் சொல்லுவோம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தைரியமா இருந்தா போறோம். என்னுடைய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரம், அது குருவுடைய நட்சத்திரம். குரு இன்றைய நாள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில சஞ்சாரம் இருக்கிறது. ஆனால் சந்திரன் பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருக்கார். அடிப்படையில் தான் இன்றைய நாளுடைய முழுமையான பலன்கள் பார்க்க போறோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன் இணைந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ராஜ பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம் மாதிரி சிந்தனைகள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் முழுக்க முழுக்க வேலை இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் குருவுடைய அம்சம்ங்கிறது நல்லது. அதனால் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. சுபகாரியங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நல்ல விஷயத்துக்காக, மார்க்கெட்டிங்காக, குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகம், லக் அப்படிங்கக்கூடிய ஃபேக்டருமே 2ஆம் இடத்துல இன்றைய நாள் உட்கார்ந்து இருக்கிறது. ஏன்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன்லாம் சேரும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மேன்மை உண்டு. பலவிதமான சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்களுக்கும், பேசியே ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். அதாவது நீங்கள் போடக்கூடிய அந்த ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பெரிய சந்தோஷத்தை காண்பீர்கள். நிறைய பேருக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அப்பாவுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஆசாரிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், சந்திரன்லாம் இருக்கும் பொழுது முதல் விஷயம் நம்பிக்கை உருவாகும். புது விஷயங்களை கையாடக்கூடிய சக்தி பிறக்கும். நிறைய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அதுக்கப்புறம் இடமாற்றம், அதுக்கு மாதிரி ஒரு நல்ல செலவு. இந்த 4 விஷயமும் இன்றைய நாள் நடக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு கௌரவமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய இடங்களில் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணக்கூடிய நாள். பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் பெண்களுக்கு இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். காமாட்சி அம்மனை மனசார வணங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா எந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, இவ்வளோ நாள் எதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, இவ்வளோ நாள் எதுக்காக நீங்கள் அலைஞ்சிங்களோ, அதுலேருந்து ஒரு பணம் தொகை வரக்கூடிய வாய்ப்புகள். கமிஷனில் ஒரு பணம் வரும். நிறைய பேருக்கு கொடுக்கல் வாங்கல பெரிய சக்ஸஸ் உண்டு. நண்பர்கள் மூலியமாக இந்நாள் வரை இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை, புதிய அந்தஸ்துகள் அதிகரிக்கக்கூடிய நாள். தொழிலில் பெரிய அளவுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி நடக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் ஏற்படக்கூடிய, வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், உணவுத்துறைகளில், உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில், மெட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளில், மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய தொழிலில் நீங்கள் உட்காரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. யூ வில் ட்ரை டு கவர்ன் சம்திங். அந்தளவுக்கு ஏற்றங்கள் இருக்கிறது. இருக்கிற வேலையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அடுத்த வேலையை ஜம்ப் அடிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே கைகூடும். நினைச்சது எல்லாமே நடக்கும். வயோதிக தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் நீங்கள் பிளான் பண்ணாலும் நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், சந்திரன்லாம் இணைந்திருக்கிறது மிதுனத்தில். அப்போது உங்களுடைய புத்திசாலித்தனம் பயங்கரமாக இருக்கும். உங்களால் இது செய்ய முடியாது, இது செய்ய முடியுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இறங்கினீங்கன்னா, தைரியமாக இறங்கினீங்கன்னா எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள். யூஆர் வெரி குட் இன்
சார்ட்டிங் டவுன் எழுதுனீங்கன்னா போகிறோம், எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றம் இருக்கிறது. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம்னா பாக்யஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் மூணுமே இணைந்திருக்கிறது. அரசு மரியாதைகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டுடைய நண்பர்கள் மூலியமா அப்பா மூலியமா பெரிய ஒரு வெற்றி உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், நல்ல பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தூரமான பிரயாணம், நல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். கோபதாபங்கள் அகலக்கூடிய நாள், குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நாள், நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு பேக் போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வலி வேதனைகள் கொடுக்கலாம். உடம்புல சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ½ hour பர் டே எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைன்னா நடக்கிறதோ நல்லது. இன்றைய நாள் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருக்கும். மொபைல் பார்த்துட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமான மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசை தாக்கத்தை உண்டாக்கும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்றதுனால நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க. நிறைய மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய வேலைகள் இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரயாணம் இருக்கும். சந்தோஷமான பிரயாணம், நண்பர்கள் மூலியமாக பிரயாணம், அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க மூத்தவங்க அத்தனை பேர் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எழுத்துத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சரியான ஆஃபர், ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி கொடுக்கணும், உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக சரிசமமாக நடக்கும். மற்றவங்களை கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்காது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும். பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை அமையப்பெறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுப்பு இருக்கிறது. உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, எழுத்துத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஆடிட்டிங் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது. பயங்கரமான வெற்றி. இது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பயங்கரமான சேலஞ்சிங் டேன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே ஈஸியாக உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க், பேஷன் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. அடுத்த ஒரு 4.5 மாதத்துக்கு சனி வக்கரம் தான். அதனால் உடம்பு ஹெல்த்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு தும்பு வழக்குகளுக்குள்ளே போகாமல் இருக்கணும். ஏன்னா மனசு தேவையில்லாமல் கலவரத்தை கொடுக்கும். எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் எப்போவோ நடந்த விஷயத்துக்காக இப்போ சண்டை போடுற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது, இணைந்து இருக்கிறது. வீடு நிலப்புறங்கள் சுகபோகங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய மெத்த சோஃபா இந்த மாதிரி விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேர் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட கெஜெட்ஸ்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கிறது. ஆனால் 3ஆம் இடத்துல தான் குரு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய நாள். இந்த நாள் லாஜிக்கலாக பேசுகிறேன்னு யாரையும் புண்படுத்திடக்கூடாது. அதுவும் இன்னொன்று, இந்த நாள் சொந்த ஊரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதுமாதிரி வண்டி வாகனங்கள் ஒரு சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், வங்கிக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க. நிறைய பேருக்கு டீச்சிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். எதுவாக இருந்தாலும் சரி, உடம்பு ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மிதுனம், 2வது கும்பம், 3வது துலாம்.
மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.